ஃப்ரெண்ட் வர்ணதான் நான் லவ் பண்றேன். வருஷா என்னமா சொல்ற? ஐயோ ஆமா நீ. ஓகேம்மா, அவரு நல்ல பையனா. ஓகே, நான் உங்க அண்ணன் கிட்ட பேசி உனக்கு முடிவு சொல்றேன். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன ஹாய்டா, ரொம்ப நேரமாச்சா? இல்லடா, இப்பதான். ஓகே சித்தார்த், ஃப்ரெண்ட் வருண் எப்படி? ஏன் தெரியல, அவனை பத்தி நீ கேட்கலாம். ஏன் கேட்டா சொல்ல மாட்டீங்களா? சொல்லேடா. ஐயா, அவனை பத்தி சொல்றேன்னு சொன்னா ரொம்பவும் நல்லவன், கொஞ்சம் வெகுதியானவன். ஆனா அவனுக்கு எல்லாமே நாங்க தான். ஆனா எங்க பாரு, அவனை கட்டிக்க வர பொண்ணு ஒரு நல்ல பொண்ணா தான் இருப்பான். சித்தார்த், நான் சொல்றேன்னு கோச்சிக்காத. ஏன் அவன் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்? நம்ம வருஷம் நல்ல பொண்ணு தானேடா, அவளே கட்டி வச்சிடலாம் இல்லையா? என்னடி சொல்ற பயணிச்சியா? ஏன் கேட்கணும் சும்மா அதுக்கு அவங்க நீர் இதோப்பா சித்தார்த், வருஷம் ஒத்துக்கிறது என் பொறுப்பு. நீ வருண்கிட்ட பேசி எப்படியும் சம்மதத்தை வாங்கிடு. ஓகே, அப்ப நான் கிளம்பட்டா? ஏய் என்னடி இப்பதான் வந்தது கிளம்ப போட்டுருக்கான். என்ன பாக்குறதுக்கு வீட்டிலிருந்து எப்பயாவது ஒரு நாளைக்கு தான் வரான். நான் வந்ததும் போகணும்னு சொல்றான். என்ன பாருமா, கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு தான் போவோமே. ஹாய் மச்சான். ஹாய்டா. என்ன மச்சான், எப்பவுமே கலகலப்பா இருப்ப, இன்னைக்கு நேரம்டா ரொம்ப சேடா இருக்க மாதிரி இருக்கு. இத பாரு மச்சான், உனக்கு எதுவும் ப்ராப்ளம் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு மச்சான், நான் இருக்கேன். அது வந்து மச்சி உனக்கே நல்லா தெரியுதா, நானும் சிவாடி எப்படி தீபா லவ் பண்றோம். ஆனா அவ என் காதலை ஏத்துக்க மாட்டேங்கிறா மச்சி. ஏன் மச்சான், அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலையாடா? இல்லடா, இல்ல, அவ பிடிக்கலன்னா ஒண்ணு சொல்லலடா. அவங்க அண்ணனுக்கு ஓகேனா அவளும் ஓகேன்னு சொல்றாங்க. அது ஒண்ணு இல்லடா, அவங்க அண்ணனை எனக்கு யாருன்னே தெரியாதுடா, யாருன்னே தெரியாது. நான் போயிட்டு அவர்கிட்ட எப்படிடா வச்சு இந்த விஷயத்தை பேசி சம்மதம் வாங்குறது? அதை நினைச்சாதாண்டா எனக்கு பயமா இருக்கு. எங்க என் சிவானே கிடைக்காம போயிடுவாங்கடா. ஏய் மச்சான், அப்படிலாம் பயப்படாதடா, அப்படிலாம் ஒண்ணுமே நடக்காது. நாளைக்கே அவங்க அண்ணனை போய் பார்க்கிறோம், அவங்க அண்ணன்கிட்ட பேசி பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல முடிவா எடுக்கலாம் மச்சான். நீ எதுக்கும் பயப்படாத, உனக்காக நான் இருக்கேன்டா. அது சரியா மச்சி, எனக்கும் தெரியும். நான் அவளை ஒரு தடவை தானே பார்த்திருக்கேன். ஆனா அவகிட்ட இருந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கே நல்ல முடிவா தெரியும். அவளோட பேர் மட்டும்தான், அவளோட அட்ரஸ் என்னன்றா நான் கண்டுபிடிப்பேன் மச்சி. காதல் இறங்கிட்டா எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். நான் அவட அட்ரஸ் எப்படி சரி தேடி கண்டுபிடிச்சு நாளைக்கு நான் வீட்டுக்கு வர வச்சு ரெடி. மச்சான், நீ ரொம்ப ஸ்லோடா. இப்போ உள்ள பசங்க எல்லாம் தான் லவ் பண்ற பொண்ணோட வீடு இல்ல, அவ எங்க போறா வாரா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்களா. நீ ரொம்பவே லேட்டு மச்சான். சரி ஓகே, அதெல்லாம் விடு. நாளைக்கே பொண்ணு பார்க்க போறோம், அப்பாவையும் கூட்டி வந்துடு. ஏய் அப்பா இல்லாமலடா, நான் நாளைக்கு வந்துடுவேன், நீ ரெடி ஆயிரு. ஓகே ஓகே மச்சான், எனக்கு டைம் ஆகுது, நான் போறேன். அக்கா, அக்கா. ஓ ஐயா சொல்லுடி. என்னக்கா நான் சொல்றது? நான் பாட்டுக்கு உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அப்படி என்னதான் யோசனையில இருக்க? அதெல்லாம் ஒண்ணுமில்லை ஐயா, சும்மாதான். என்னக்கா பொய் சொல்றியா? எனக்கு தெரியாதா ஏன் அக்கா எப்படின்னு? எப்பயும் பௌர்ணமி நிலா மாதிரி பிரகாசமா இருக்கும் முகம், ஏன் நீ கொஞ்சம் டல்லா இருக்கு? இல்லடியா, என் மனசு ஒரு மாதிரி இருக்குதியா. ஏதோ என்னை விட்டு போற மாதிரியே தோணுடி. அக்கா நீ பேசுறத பார்த்தா யாரையோ காதலிக்கிற மாதிரி தெரியுது. தெரியாடி, ஆனா ஒருத்தர் என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணாரு. ஆனா நான் வேணான்னு சொல்லிட்டேன். எதா இருந்தாலும் அண்ணா கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டேன்டியா. அதான்டியா, அதான் எப்படியுமே அவரு அண்ணா கிட்ட வந்து
பேச போறது இல்லை. அதான்டியா என்ன பண்ணு தெரியலம்மா. அக்கா நீ என்ன சின்ன பிள்ளையாக்கா, இதெல்லாம் இப்ப சொல்ற? நீ ஒண்ணு யோசிச்சியா? உனக்கு மாப்பிள்ளைய பார்த்து எங்கேஜ்மெண்ட்டுக்கு நாள் வேலையை பிடிச்சாச்சு. இப்ப பத்தி எப்படி கையில பேத்து அண்ணா கிட்ட பேசுறது? இங்க பாருடியா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் அண்ணன் பார்த்த மாப்பிள்ளையே கட்டுகிறேன்டியா. அக்கா உனக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சிருக்காக்கா? மனசுல ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்களோட வாழ போறேன்னு சொல்ற. அக்கா ஒன்ன மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்ந்தாதான்க்கா வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைன்னா உன் வாழ்க்கை நிறைய ஆயிடுக்கா. பிளீஸ்க்கா, அண்ணாவை நான் பார்க்க போறேன். இது உன் வாழ்க்கைக்கா, நீதான் வாழணும். உனக்காக அண்ணா ஒண்ணு வந்து வாழ போறது இல்லக்கா. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ. இங்க பாருடியா, அண்ணாக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. எப்படியுமே அண்ணா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. இங்க பாருடியா, இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். சரிம்மா, அண்ணா வராரு, இந்த விஷயத்த அண்ணா கிட்ட சொல்லிடாடியா. என்னம்மா ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு என்ன கண்டதும் மறைக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணுமில்லைண்ணா, சும்மாதான். சரிம்மா, நீ மாப்பிள்ளை போட்டோ பார்த்துட்டியாம்மா? இல்லைண்ணா. இந்தாம்மா பாரு. என்ன இவனா? சரிம்மா, என்கேஜ்மெண்ட்டுக்கு வேற நாள் நெருங்கிட்டே வருது. நம்ம எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். ரெடியாகும்மா, நாளைக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன ஓகே, அப்ப கிளம்பலாம். என்னடா மாமுக்கலாம் காயமா இது? என்ன போய் பிடிச்சிங்க காண்டு நீங்களா? அதே தம்பி, அது ஒட்டிங்களா? அண்ணா அப்படியோ பாலம் மட்டும் வெட்டி போயினேன். யானை நீ அவளை பார்க்க போனா? அவங்கள பார்த்தா போயினேன். அப்படி போயினா சும்மா கெட்டா இல்லைன்னு நினைச்சினேன். சட்டை அப்படியோ தூக்கிதான் போயினேன். அப்படியே பொங்கி தட்டினா ரோடு. என்னது பொங்கி தட்டினா ரோடு ரோடு ரோடா ரோடா ரோடு ரோடு ரோடு. அதுல அப்படியே தரம் கொள்ளி வச்சான். கொள்ளி வைக்கிறது சும்மா சுத்துது பாரு. அப்படியே மாமாட்டா எல்லாமே கொண்டுட்டா போய் தம்பி. மாடாத்திட்ட போய் நின்னா மாடா அப்படியே மூஞ்சில கைய வச்சுனாங்க. என்ன மாடா மூஞ்சில கைய வச்சுன்னு கேட்டா அது சொல்லினாங்க. நான் தூணு நினைச்சினேன் உன்ன. நான் மேடம் அப்படின்னு நானும் கேட்டுன்னு வந்தீங்கடா. என்னமோ ஏதோடா, எனக்கு தான் கிடைக்கல. உனக்கு கிடைச்சா உன் வாக்கே கிடைச்சுடா. போட்டா என் வீட்டை அப்படியே குத்துறாங்க. என்னது எத்தா பாட்டினா உன்னை பாட்டினா பாவா. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வரல கண்ணம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன் கண்ணம் ஓடி வருவேன். அன்றாக நான் இருந்ததா பொண்ணு கொஞ்சம் இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு எத்தனை வாழ்க்கை கெட்டு. வீட்டு குத்து விளக்கு வாழ்க்கை கட்டு.
எனக்காக நல்லதா கொஞ்சம் பேச சொல்றீங்களா? ஏன்னா நம்ம இன்னைக்கு பொண்ணோட அண்ணகிட்ட மாப்பிள்ளை பார்க்க போறோம். ஸோ உங்க வாயால என்ன சரி பேசிக்க கல்யாணத்தை மட்டும் கெடுக்கணும்னு நினைச்சீங்க. அப்பா சரிடா சரி, நான் எதுவுமே பேசலடா. என் மருமகளை பார்த்தாலே போதுண்டா. அப்பா அது சரி, வீட்டுக்கு வந்து கன நேரமாவது என்னப்பா இங்க யாரையும் காணல. யாரோ எங்கடா போய்ப்பாங்க? அப்படிலாம் எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. இரு நானே கூப்பிடுறேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். அடடே மச்சான், நீங்களா? நானே உங்களை வந்து பார்க்கணும்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. ஒண்ணுமே ரெடி பண்ணல மச்சான். எனக்கு வந்து என் தங்கச்சியோட சந்தோஷம் தான் மச்சான் ரொம்ப முக்கியம். அதான் இப்படி ஒரு முடிவு பண்ணேன். நீங்களே பாருங்களேன், இது என்ன நடக்குது சத்தியமா எனக்கு தெரியலங்க. ஒருவேளை சிவானி நம்ம காதல அண்ணா கிட்ட சொல்லிட்டா போல இருப்பா. அவனா என்னடா அவரோட உள்ள கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் உள்ள போனா கண்ணவே காணவியாடா? அதுதான் எல்லாமே நிஜத்துல நடக்க போகுதுடா. அப்புறம் என்னடா? இன்னும் ஏன் மச்சான் அங்கேயே நிக்கிறீங்க? ஏதோ நில்லுங்க, நானே வரேன். என்னடா சிலம்பாடி நிக்கிற? உனக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம், அவரிடமோ ஆறாவது மச்சான் கூட்டி போறாரு. என்னடா நடக்குதுங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களாப்பா. எனக்கு மட்டும் என்ன தெரியுதாப்பா இங்க என்ன நடக்குது? கொஞ்ச நேரம் பொறுங்கப்பா. இன்னும் ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? மச்சான் உங்களை பத்தி எல்லாமே சொல்லிட்டாரு. அவருக்கும் சிவானிக்கும் நடக்க போற கல்யாணம், என்கேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே அவருக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து நீங்க தான் பண்ணி வைக்கணும். ஐயோ என்ன தம்பி என்ன சொல்றீங்க? நாங்க இங்க வந்து ஆறாவது பொண்ணு பார்க்கல, என் மகனுக்கு பொண்ணு பார்க்க. என்னது, ஓமானுக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்களா? அதுவும் என்னோட தங்கச்சி. அவினாஷ், நீ ஒரு ஓவியனா இருந்திருக்க, உன் பொண்ணு ரெண்டை குடுங்கி உன்னை படவரைய வச்சே சாகடிச்சிருப்பா. நீ ஒரு பிசினஸ் மேனா இருந்திருக்க, உன் சொத்தை எல்லாம் குடுங்கி இந்த தெருவை எல்லாம் பிச்சை எடுக்க வச்சிருப்பாண்டா. ஏய், என் தங்கச்சை கட்ட உன் மகனுக்கு என்னடா தகுதி இருக்கு? இதோ பாருங்க தம்பி, இந்த தகுதியையும் தராதரத்தை வச்சு எதுவும் முடிவு பண்ணாதீங்க. எல்லாம் நல்ல நல்ல மனசு இருக்காது பாருங்க தம்பி, அது போதும். மனசா? அதோ அந்த மார்க்கெட்ல இருக்கு, வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுங்க. என் முன்னாடி நின்று பேசவே பயப்படுவாங்கடா. ஆனா நீ என்னடா என்னோட தங்கச்ச, அதோ இந்த ஜெகதீஷோட தங்கச்ச ஓமானு கட்டி கொடுக்க சொல்றியா? இங்க பார், ஒண்ணு நல்லா சொல்றேன், என் தங்கச்ச கட்ட போறவரு இவரு தான். யாருன்னு தெரியுமா? ஊரே பேசுற பணக்காரர் ஒருத்தர் மகன் மிஸ்டர் அபிராம் ஆரவ். கோடிகளே புரள்ற அவரு எங்க மாடி பிளாட்ஃபார்ம், நீங்க எங்கடா? இவ்வளவு நேரம் உங்களை நிக்க வச்சு பேசினது அவர் முகத்துக்காகத்தாண்டா. நீங்க மாடா பெரிய மாடா, இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எங்களை படிதாங்க நினைச்சு அவங்கள காதல அடிச்சுடாதா? தயவு செஞ்சு கேட்கிறேன்டா. அப்பா தயவு செஞ்சு சொல்லுடா, அவங்கள காதல அடிச்சுடாதா? உன் காதல அப்பா அப்பா கால வழிதான் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன கடவுளா? உங்க தலையெடுக்கையே மாத்த போற யமன்டா, யமன். ஏண்டா ஏண்டா ஒரு பெரிய மனுஷனு கூட பார்க்காம நோத்தப்படுத்திட்டியடா, மனப்படுத்திட்டியடா. இன்னைக்கு சொல்றேன்டா, இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு உங்க அனைவரால் ஆரம்பிச்சுட்டா, ஆரம்பிச்சுட்டு கர்ணனை தம் மகன் சொல்ல மறுத்த அந்த குந்தி தேவி தம் மகன் இறந்த போது படியில வச்சு அழலியடா. அதுக்காடா அதுடா, அதே மாதிரி சொல்றேன்டா, அதே மாதிரி சொல்றேன். இவற்று என்னவோ உனக்கு
நீ சங்கடப்பட்டு நிற்பாடா அதை நாங்க பக்கத்தானா இருக்கோம் பக்கத்தானே. சத்தமா பேசாத, எனக்கு சுத்தமா பிடிக்காது, மொத்தமா தூக்கிடுவேன். அப்புறம் இங்க நின்றீங்க, அப்புறம் என்னோட துப்பாக்கிக்கு பழியாக வேண்டியதா இருக்கும். அது சரிடா, அது சரி. கூடிய சீக்கிரம் பழியாக போறது ஆடா இல்ல பழி கேட்கிற ஓடாயா? அப்ப பார்த்து கெடுக்குதா, அப்ப பார்த்து கொள்றோம். அப்பா நான் நல்லவனும் இல்ல கேட்டவனும் இல்லடா, கிளம்புடா. விடுங்க மச்சான் விடுங்க, பிச்சை கால பசங்க போகட்டும். வாங்க நம்ம உள்ள போலாம். எங்க போனீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும் அவரு இங்கதாங்க நிப்பாரு. எங்க அவரை காண. ஐயோ ஐயோ, அண்ணா பேசுனதுக்காக நானாங்க மன்னிப்பு கேட்கணும். என்னாலதான் அவருக்கும் அவருடைய அப்பாவுக்கும் இவ்வளவு கஷ்டம். நானாங்க வீட்டை வர சொன்னேன். எல்லாம் என்னாலதாங்க, என்னாலதான். ஐயோ ஹலோ, என்னங்க எங்கயா கூப்பிட்டீங்க? இது தியாவோட அக்கா வச்ச. என்னங்க நீங்க இந்த பக்கம், என்னங்க விஷயம்? இல்லைங்க, நான் ஒருத்தரை பார்க்க வந்தேங்க. அவரும் இங்கதாங்க நிப்பாரு, ஆனா இப்ப காணங்க. நீங்க பாருங்க, இங்க நிறைய பேர் நிப்பாங்க. நீங்க யார தேடி வந்தீங்க? ஆமாங்க, அது சரி. உங்களுக்கு அவரு பேர் தெரியுமாங்க? போட்டோ வச்சிருக்கீங்களா? ஐயோ ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு இல்லைங்க. பாருங்க, எனக்கு ஒரு பேரு கூட தெரியாதுங்க, தெரியாதுங்க. ஐயோ, முதல்ல அலுவலர் இருப்பாருங்க, அவர் உங்களுக்கு முக்கியமானதாங்க. ஆமாங்க, ஆமா, நான் அவரை லவ் பண்றேங்க. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குங்க. ஆனா எங்க வீட்டுல எனக்கு வேற மாப்பிள்ள பார்த்துட்டாங்க. அதான் நான் அவரை பார்க்கணும், அவரை கொஞ்சம் பேசணுங்க. சரிங்க, சரி, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பா இருப்பாருங்க. சித்தார்த், இங்க பாருடா, அவினாஷ் மெசேஜ் பண்ணிக்க சீக்கிரம் வாங்க. அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் சொல்லடா. ஓகே மச்சி, நம்ம கிளம்பலாம். என்னங்க எங்களுக்கு பயமாச்சு, நீங்க இங்க ரொம்ப நேரமா நிக்காதீங்க, நாங்க கிளம்புறேங்க. சரிங்க, சரி. அப்படி அவரு கிடைச்சாருண்டா என் பேரு ராணின்னு சொல்லுங்க. சரிங்க, சரி, நாங்க கட்டாயமா சொல்றோம். போறோம்.